Hi friends, welcome to JHA Jessie Spoken English channel. இன்னைக்கு நம்ம வீடியோல பேசிக் இங்கிலீஷ் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் தான் பார்க்க போறோம். ஸோ பேசிக்கா ஒரு இங்கிலீஷ்க்கு கொஸ்டின் கேட்டாங்கன்னா நம்ம எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? When do we leave? நம்ம எப்ப கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி ஆன்சர் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா we will go a little later. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் நம்ம கிளம்புவோம். ஓகேங்களா? நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அப்படின்னு கிளம்புறதுனால little later. ஓகேங்களா? when do we leave? நம்ம இந்த இடத்தை விட்டு எப்ப கிளம்புவோம் அப்படின்னா when we will go a little late. ஓகேங்களா? with little later அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? next one, where do you live? இப்ப நம்ம கிட்ட யாரா கேக்குறாங்க நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா I live in Paris. So for exampleக்கு ஒரு பாரிஸ்னு சொல்லியிருக்கேன். So நீங்க எந்த கண்ட்ரில இருக்கீங்களோ நீங்க அதை சொல்லலாம். ஓகேங்களா? I live in Paris. ஓகேங்களா? நெக்ஸ்ட், which is better அப்படின்றதுக்கு it's the best. எது ரொம்ப பெட்டரா இருக்கும் அப்படின்னா இதுதான் ரொம்ப பெஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செலக்ஷன் கேக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சாரி இருக்கட்டும், ஒரு 2 சாரீஸ்ல இது எது பெட்டரா இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா இட்ஸ் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இட்ஸ் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட், how are you today? இன்னைக்கு நீ எப்படி இருந்த அப்படின்னு கேட்டா இப்ப நம்ம கேட்போம்ல, சோ இன்னைக்கு புது இடம் வந்திருக்க, எப்படி ஃபீல் பண்ண, எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்போம்ல. சோ அதுக்கு வந்துட்டு I'm much better today. ஃபார் எக்ஸாம்பிள் இல்லைன்னா வந்துட்டு யாராவது ரொம்ப சிக் ஆகிட்டு திரும்பி வந்திருக்காங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப நோயில இருந்துட்டு திரும்பி வந்திருக்காங்க, ஒரு ஃபீவரோ ஏதோ ஒரு நோயில இருந்துட்டு திரும்பி வந்திருக்காங்க அப்படின்னா இன்னைக்கு உன்னுடைய நாள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்கணும். how are you today அப்படின்னு கேட்டோன்னா இன்னைக்கு நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டோன்னா I am much better today அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், is there a bank nearby? இங்க எங்கேயாவது பக்கத்துல பேங்க் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு yes there is. ஆமா இருக்கு அப்படின்றதுக்கு yes ஷார்ட்டா ஆன்சர் பண்ணலாம். yes there is. சோ ஃபுல்லா நம்ம ஃபுல் சென்டென்ஸா சொல்லணும்னா எப்படி பண்ணலாம்னா yes there is a bank nearby அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படியே क्वेश्चनல இருக்கு there is அப்படின்னு போட்டோமா a bank nearby அப்படின்னு சொல்லலாம். இல்ல ஷார்ட்டா சொல்லணும்னா yes there is அப்படின்னு சொன்னா மட்டும் போதும். சோ ஆமா இருக்கு அப்படின்னு சொன்னாலும் நம்ம அர்த்தம் ஒண்ணுதானே. இப்ப தமிழ்ல நான் கேக்குறேன், இங்க எங்கயாவது பக்கத்துல பேங்க் இருக்கா அப்படின்னா ஆமா இருக்கு அப்படின்னு சொன்னாலும் ஒண்ணுதான், ஆமா இங்க பக்கத்துல பேங்க் இருக்கு அப்படின்னு சொன்னாலும் ஒண்ணுதான். நம்ம ஷார்ட்டா சொன்னாலும் நம்மளோட இஷ்டம் தான், ஃபுல் ஃபார்மா சொன்னாலும் நம்மளோட இஷ்டம் தான். சோ yes there is சொன்னா கூட போதும், இல்லைன்னா yes there is a bank nearby அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட், what is it அப்படின்னா இப்ப எதை பார்த்தாது ஒண்ணு கேக்குறாங்க, இது வந்துட்டு என்னது அப்படின்னு கேக்குறோம். அதுக்கு வந்துட்டு it's a chicken salad. இது வந்து சிக்கன் சாலட். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு ஃபுட், புதுசா ஒரு ஃபுட்டை பார்த்துட்டு இது என்னது அப்படின்னு கேட்டோம்னா இது வந்து சிக்கன் சாலட். ஓகேங்களா? இந்த இட்ஸ் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, இதை வந்து நீங்க இப்போ இட்டிஸ்ன்னு கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். சோ வந்துட்டு நீங்க இட்ஸ்ன்னு உங்களுக்கு ஷார்ட்டா சொல்லியிருக்கேன், இட்டிஸ்ன்றதுதான் இட்ஸ்ன்னு ஷார்ட்டா சொல்லியிருக்கேன், இது அப்படின்றதான் மீனிங். ஸோ ஓகேங்களா? ஸோ நீங்க இட்ஸ்ன்னு சொன்னாலும் ஓகே, இட்டிஸ்ன்னு சொன்னாலும் ஓகே, எந்த மீனிங்கும் சேஞ்ச் ஆக போறதுல நம்மளோட இஷ்டம் தான். நீங்க ஷார்ட்டா எழுதணும்னு நினைச்சீங்கன்னா ஐடின்னு போட்டுட்டு பக்கத்துல அப்பாஸ்ட்ரோபி போட்டு அப்பாஸ்ட்ரோபி மாதிரி கமா மாதிரி போட்டுட்டு எஸ் போட்டு கேப் விடாம எஸ் போட்டீங்கன்னா இட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே வந்து இட் போட்டுட்டு ஸ்பேஸ் விட்டுட்டு ஐஎஸ்ன்னு போட்டீங்கன்னா இட்ஸ் அப்படி இட் இஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இட் இஸ் எ சிக்கன் சாலட்னு சொல்லலாம், இட்ஸ் எ சிக்கன் சாலட்னு சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் த டேட் டுடே? இன்னைக்கு என்ன டேட்? இது எப்போ யூஸ்வலா கேட்போம்ல, இன்னைக்கு என்ன டேட் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதுக்கு வந்து இங்கிலீஷ்ல எப்படி ஆன்சர் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா டுடே is the 25th Jan. ஓகேங்களா? Jan 25th கூட சொல்லலாம். இல்ல மந்த் தெரியும்னா டுடே இஸ் த 25th அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 25th இருந்துச்சுன்னா இன்னைக்கு 25th அப்படின்னு சொல்லலாம். இல்ல 18th இருந்துச்சுன்னா 18th அப்படின்னு கூட சொல்லலாம். மந்தோட கேக்குறாங்க அப்படின்னா 25th Jan. ஜனவரிய ஜான் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டா சொல்லலாம். அதே பிப்ரவரிய ஃபெப் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? அது மாதிரி மந்த் வந்து ஷார்ட் ஃபார்மாவும் சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வாட் இஸ் தட் அப்படின்ட்டு இப்ப ஏதாவது பத்தி கேக்குறாங்க, அது என்னது அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா
that is temple. that is temple அப்படின்னா சொல்லலாம். அப்படி இல்லைன்னா that's a temple. that is a temple அப்படின்னா சொல்லலாம். இல்லைன்னா இந்த தட்டையும் இசையும் சேர்த்துட்டு that's அப்படின்னு சொல்லலாம். தட்டையும் இசையும் சேர்த்தா apostrophe போட்டு s மட்டும் சேர்த்துட்டு that's a temple அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ தட் இஸ் தான் ஷார்ட் ஃபார்மா தட்ஸ் நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? அது என்ன அப்படின்னா அது ஒரு கோயில். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஏ டெம்பிள் சொன்னாலும் சரி, ஓகே தட் இஸ் ஏ டெம்பிள் சொன்னாலும் சரி, ரெண்டுமே ஒண்ணுதான். ஸோ இதெல்லாம் நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம எப்படி சின்ன சின்ன சென்டென்ஸ் இப்போ கொஸ்டின் கேட்கறாங்கன்னா அதுக்கெல்லாம் எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்றத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க ஆல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய இன்னொரு சேனல் ஜெஸ்ஸி எஜுகேஷன், ஜேஎஸ்ஜே ஜெஸ்ஸி எஜுகேஷன். அதில் எஸ்ஏ ரைட்டிங், லெட்டர் ரைட்டிங், மேக்ஸ் வீடியோஸ், கட்டுரைகள் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லயுமே போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். We will meet in the next video. Bye bye. See you. Take care. God bless you.